ஐயனார் சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம வானதி இருந்துட்டு மெக்கானிக் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. மறுநாள் வந்து சின்னதாக ஃபங்க்ஷன் வைக்கிறதுனால சரி அது போய் கிராண்டாக எல்லாத்தையும் பண்ணி வைக்கலாம், சுத்தம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு பாண்டியும் வானதியும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க இருந்துட்டு வாங்க ஓனர் அம்மா, வாங்க ஓனர் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன ஓனரெல்லாம் கூப்பிட்டுட்ருக்கீங்க, இதுக்கு மேலே நீங்கள் தானே ஓனரு, அதனால தான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்களுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தீங்களா? இல்ல, இல்ல. சார் இப்ப தான் போனாரு. அதனால சாவிய குடுத்துட்டு போலான்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கு அடுத்ததா சாவிய குடுத்துட்டு போயிர்றாங்க. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல, இல்ல. நாங்க பார்த்துக்கிறோம். பெருசாலாம் எதுவும் கிடையாது. சிம்பிளா தான் அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. நாளைக்கு காலையில கண்டிப்பா நீங்க வந்துரணும்னு சொல்லிட்டு, அவங்கள வழி அனுப்பி விட்டுர்றாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு உள்ள கிளீன் பண்றேன். நீ வெளிய கிளீன் பண்ணு அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க பாண்டி. அதனால வெளிய வந்து வானதி எல்லாம் பெருக்கிட்டு இருக்காங்க. சரி கடவுள பெருக்கிட்டியா? இன்னும் இல்ல. சரி நீ உள்ள போய் பெருக்கி, இத நான் மாப் போடுறேன். உனக்கு மாப் போடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லல்ல. எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது? நான் பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு மாப் போடு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா உள்ள எல்லாம் க்ளீன் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம வானத்தை இருந்துட்டு வெளியே தண்ணியெல்லாம் தெளித்து கோலம்லாம் பயங்கரமாக போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம பாண்டி இருந்துட்டு பூ ஆர்டர்லாம் சொன்னதுனால பூக்காரங்களாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் எப்போ வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன நீ தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, பூ தேவையில்லையா, சாமி படம்லாம் இருக்குல்ல, அதுக்கு பூவெல்லாம் போடணும்ல, அது மட்டும் கிடையாது, இந்த பலூனெல்லாம் கட்டி தொங்க விட்டாதானே மறுபடியும் ரீஓப்பன் பண்ண மாதிரி அழகாக தெரியும், வரவங்களும் பார்க்குறம்போது ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. எனக்காகவா நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு நம்ம பாண்டிக்கு வந்து கண்ணை மூட சொல்லி முத்தெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. என்னடி காரியம் பண்ணிகிட்ருக்க, யாராச்சும் பார்த்தா என்னடி நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யார் பார்த்தா என்ன, இதை நம்ம கடை, அதே மாதிரி யாரும் எதுவும் சொல்லவும் முடியாது, யார் என்ன சொல்கிறாங்கன்னு நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்லிடுறாங்க. நிறைய வேலை இருக்குது, முதல்ல வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலையை பிரித்து பிரித்து செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் நம்ம சேரனும் பல்லவனும், பல்லவன் வந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க, சேரன் வந்து துணியெல்லாம் மடித்து வச்சிட்ருக்காரு. டேய் ஃபோன் பார்த்துட்ருக்கிற நேரம் இந்த துணியெல்லாம் மடித்து வைக்கலாமல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு தான் துணியை மடிக்க வைக்கவே தெரியாது, என்ன நான் மடிக்க சொல்லித்தரேன், முதல்ல எந்திரிச்சு துணியெல்லாம் மடிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கற்றுக் கொடுக்கவும் அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சிட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் நம்ம சோலை நேர்ந்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே வராங்க. அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்ல, இப்போ எதுக்காக இப்படி வெக்கப்பட்டுட்டு இருக்க, பார்க்கவே கொஞ்சம் கன்றாவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பல்லவன் ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் நானும் நிலாவும் அனிமனுக்கு போகலான்னு சொல்லி பிளான் போட்டுட்ருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நல்ல விஷயந்தாண்டா, அது ஏன்டா இவ்வளோ வெக்கப்பட்டு சொல்லிட்டு இருக்கா, நீயும் நிலாவும் சந்தோஷமாக இருந்தா அதை விட வேறு என்னடா எங்களுக்கு தேவைப்பட போகுது, தாராளமாக போய் எல்லா இடமும் நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த ஊருன்னா போகலாம், ஏலகிரி, ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி போனால் கரெக்டாக இருக்குமா? அண்ணன் என்ன நீ இன்னும் நீ அந்த காலத்து ஆளு மாதிரி இருக்க, இப்போல்லாம் ஏகப்பட்ட இடம் வந்துருச்சு, அந்தமான் இப்படி ஏகப்பட்ட மூணாறுக்கெல்லாம் கூட போகலான்னு, அங்கெல்லாம் எவ்வளோ அழகாக ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும் தெரியுமா, உள்ளே போனால் வெளியே வரவே தோணாது, இதெல்லாம் இப்போ உனக்கு தெரியும், லீவில் தானே இருக்கேன், அப்பப்போ சர்ச் பண்ணால் இது எல்லாமே வரும்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நிறைய ஊரெல்லாம் நம்ம பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேரனும் அது எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்காங்க. இனிமேல் இவங்ககிட்டலாம் எதுவும் கேட்காத, தயவு செஞ்சு கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் இந்த பக்கம் நம்ம சோழன் இருந்துட்டு ரூம்க்கு வராங்க. ஆல்ரெடி நீலா இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அவங்க ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க, அது ஹோல்ட் பண்ணியும் வச்சுருப்பாங்க, எதில் ஹோல்ட் பண்ணுன்னு மறந்துட்டுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, எதுலையுமே கிடையாது. நீலா ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா, ஓ இதனால தான் நீ ரொம்ப டென்ஷனாக இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு என்ன சோழன் வேணும், நீ ஒர்க் பண்ணு, நான் உங்க கூட பேசுகிறேன், நம்ம ஹனிமூன் போகிறத பற்றி பேசணும்ல, நம்ம எந்தெந்த ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹனிமூனுக்கா, நான் எப்போ சொன்னேன் போகலான்னு, நீ தானடி காலையில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், காலையில் ஏதோ ஒரு ஞாபகத்தோடு சொல்லியிருப்பேன், இல்லை சும்மா கூட சொல்லியிருப்பேன், சும்மா தேவையில்லாமல் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காதீங்க, ஏற்கனவே ஒரு டிசைனை பண்ணேன், அது எந்த பக்கம் ஹோல்டு பண்ணி வச்சுன்னு தெரியல,
தேடினா எல்லாத்தையும் எரர்னே காட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த டென்ஷனில் நான் இருக்கேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. வேறு வேலை இருந்தால் போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால தான் பண்ணிகிட்ருக்கியா? சரி வேணா நீ நான் காலையில் பேசலாமா? இங்கே பாருங்க சோழன், நான் ஹனிமூனுக்கு வரதா எனக்கு எண்ணமே கிடையாது. தேவையில்லாமல் வேண்டாம். எதுக்காக சும்மா காசெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? நம்மளுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கல்யாணம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. ஆனால் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ தானே நம்மளுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. இப்போ தானே நம்ம வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தோம். நான் ஆசைப்படுறதில்ல, தப்பில்லையே நிலா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க சோழன், இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டாம். நிறைய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு நம்ம பாண்டியும் வானத்தையும் வந்து பயங்கரமாக கடையெல்லாம் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் மெடிக்கல் ஷாப்புக்கு வரவங்களுக்காக ஒரு எழுதி வைக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அது இங்கே எழுதி வச்சா நம்ம கடைக்கு வரவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. அங்கே வச்சா இதே ஒரு பப்ளிசிட்டி ஆகிடும்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுறா. கொஞ்ச நேரம் விட்டால் நல்லா பேசுகிறான். இவன் எந்த நேரத்தில் எப்படி இருக்கானே ஒன்றுமே ஜட்ஜ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா தலையில் பூவெல்லாம் வேறு வச்சு விடுறாங்க. கடையும் ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம வானதி வந்து பாண்டிக்கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பார்த்த உடனே நம்ம பாண்டியை தனியாக வானதியை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணிடுறாங்க. நீயே எனக்கு கிஸ் பண்ண, எனக்கு எப்படி இருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி வானதி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் தனி சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.